இன்னைக்கு Thursday மார்னிங் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னியும் ரவை உப்புமா தான். அண்ட் மதியம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெஜ் புலாவ் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வெஜ் புலாவ் வந்துட்டு நான் எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணிடுவேன். ப்ரெஷர் குக் பண்ணும்போது நான் வெயிட் போட மாட்டேன். பிகாஸ் அதுக்கு பதிலாக நான் கிளாஸ் தான் போட்டுருவேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ தட் அதுக்குள்ள நமக்கு காரம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா இல்லை உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா நான் அதை மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ நான் அதை லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கவுண்டிங்ல வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துப்பேன். இந்த மெத்தட்ல தான் நான் எப்பவுமே செய்வேன். இது என்னோட மம்மி ஸ்டைல்ல தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அண்ட் புலாவுக்கு சைட் டிஷ்ஷா நான் இந்த ராய்த்தா ஆனியன் ராய்த்தாவை தான் சிம்பிளா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு ஆடி வெள்ளின்றதால இன்னைக்கு பூஜை சாமான் எல்லாம் நான் தொலைக்கணும். அதனால நான் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருந்துட்டேன்.